வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். இந்தியாவிலேயே முதல் முறையாக புற்றுநோய்க்கு புதுச்சேரியில் தரமான சிகிச்சை அளிக்கும் முறை அறிமுகம். புதுச்சேரி தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர் கூட்டுறவு சம்மேளன ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரி ரோடியர்பேட் ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத முதல் வெள்ளியை முன்னிட்டு நடைபெற்ற 108 பால்குட பெருவிழா. ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து நேர்த்தி கடன். 50,000 போலி ரேஷன் கார்டுகள் கையூட்டு பெற்றுக்கொண்டு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் அரிசிக்கு பதிலாக பணம் வழங்கியதில் அரசுக்கு 30 கோடி இழப்பு. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பேட்டி. இனி விரிவான நிகழ்வுகள். இந்தியாவிலேயே முதல் முறையாக புற்றுநோய்க்கு புதுச்சேரியில் தரமான சிகிச்சை அளிக்கும் முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி குண்டுசாலை நடேசன் நகர் 2வது மாடியில் ஹைப்பர்த்ரீமியா சென்டர் புதியதாக திறக்கப்பட்டது. புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறிந்து குறைந்த கட்டணத்தில் சிகிச்சை அளிக்கும் முறையை முதல் முறையாக புதுச்சேரியில் அறிமுகம் செய்துள்ளனர். இதன் திறப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அரசு கொறடா ஏகிரி ஆறுமுகம் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் எதிர்கட்சி தலைவர் ராசிவா, துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், சிவசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்கும் முறையை எடுத்துரைத்து பேசிய டாக்டர் ஜின்னா ஓரியண்டல் ஹெல்த் ரிசர்ச்சர்ஸ் சென்டர் மூலம் சிறந்த மருத்துவம் வழங்கி புற்றுநோய் மற்றும் நீரிழிவு நோயை பின்னடைவு செய்ய வேண்டும். புதுவையை மெடிக்கல் குரூப் மற்றும் டூரிசம் சென்டராக அமைத்து கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட நவீன வசதியுடன் படுக்கைகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை உங்களது இலக்காக உள்ளது. புதுச்சேரி தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர் கூட்டுறவு சம்மேளன ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி தேங்காய்திட்டு மீன்வளத்துறை இயக்குனர் அலுவலகம் எதிரே மீனவர் கூட்டுறவு சம்மேளன ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுச்சேரி மாநில மீனவர் கூட்டுறவு சம்மேளன ஒருங்கிணைந்த ஊழியர்கள் சங்கம் சார்பில் தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுக வளாகத்தில் உள்ள மீன்வளத்துறை இயக்குனர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கொட்டும் மழையிலும் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் பாஸ்கர் தலைமை தாங்கினார். சங்க நிர்வாகிகள் கதிர்வேல், நடராஜன், செல்வகுமார், வீரப்பன், சம்மேளன நிர்வாகிகள் பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், கிறிஸ்டோபர், சிவஞானம், செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, நமச்சிவாயம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மீன்வளத்துறையில் காலியாக உள்ள கீழ்நிலை பதவிகளில் ஒருமுறை விதிமுறைகளை திருத்தம் செய்து தகுதி வாய்ந்த சம்மேளன ஊழியர்களை கொண்டு நிரப்ப வேண்டும். மீனவர் கூட்டுறவு சம்மேளனத்தின் நிர்வாக செலவினை நிதி கொடையாக வழங்குவதை மாற்றி மீன்வளத்துறையின் நிதிநிலை அறிக்கையில் நிர்வாக செலவினத்தில் சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ரோடியர்பேட் ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் முதல் வெள்ளியை முன்னிட்டு நடைபெற்ற 108 பால்குட பெருவிழாவில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுச்சேரி ரோடியர்பேட் ஏஎஃப்டி மைதானம் அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் மற்றும் அருள்மிகு ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் 108 பால்குட பெருவிழா இன்று விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஏழை மாரியம்மன் கோவிலில் இருந்து விசேஷ பூஜையுடன் 108 பால்குடங்கள் புறப்பட்டு கடல் சாலை வழியாக ஸ்ரீ பொன்னியம்மன் கோவிலை வந்தடைந்தது. அங்கு அருள்மிகு பொன்னியம்மனுக்கு 108 பால்குட அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பால்குடங்கள் ஏந்தி நேர்த்தி கடனை செலுத்தினர். இதனை தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலய நிர்வாக குழு மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகளை ஆலய அர்ச்சகர் ஸ்ரீ மணிவண்ணன் இறையடிகளார் தலைமையில் நடைபெற்றது. விளையனூர் ஆத்துவாய்க்கால்பேட்டில் ரூபாய் 14 லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை எதிர்க்கட்சி தலைவர் ராசிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி விளையனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆத்துவாய்க்கால்பேட்டில் விடுபட்டுள்ள பிரதான சாலைக்கு புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ரூபாய் 14,41,000 மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ரா சிவா அவர்கள் கலந்து கொண்டு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், ஊர் முக்கியஸ்தர்கள் காளி, கந்தன், சிலம்பு, ஏகாம்பரம், செல்வகுமார், சத்தியமூர்த்தி, பிரபாகரன், இளங்கோ, கலைகரசன், தமிழரசன், அய்யனார் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன்,
அவைத்தலைவர் ஜலால் அணி வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், தொழிலாளர் முன்னேற்ற பேரவைத் தலைவர் அங்காளன், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், ஆதிதிராவிட அணி துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், அக்பர், மிலிட்டரி முருகன், வீரகண்ணன், தங்கராசு, பாலகுரு, முத்து, நடராஜன், முருகையன், நாகராஜ், கோதண்டம், ஏழுமலை, சரவணன், கார்த்திகேயன், பாலு, திலகர், சிராஜி, புவனேஷ், ராமஜெயம், சிவசங்கரன், கோவிந்தராஜ், பாலமுருகன், பவித்ரன், கமல் பாஷா, ராஜ முகமது, பூபாலன், லோகநாதன், கோபி ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் பெய்த பெருமழையால் சுப்பையா சாலை வானரப்பேட்டை சந்திப்பில் சாலையோரத்தில் இருந்த மரம் வேரோடு சாய்ந்தது. இதில் அவ்வழியாக சென்ற ஒருவருக்கு பலத்த காயமும் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் பெய்த பெருமழையால் சுப்பையா சாலை வானரப்பேட்டை சந்திப்பில் சாலையோரத்தில் இருந்த மரம் வேரோடு சாய்ந்துவிட்டது. இதில் அவ்வழியாக சென்ற ஒருவருக்கு பலத்த காயமும் ஏற்பட்டது. இது சம்பந்தமாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாநில செயலாளருமான ஆண்பழகன் உடனடியாக சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று அங்கிருந்த பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, காவல்துறை, மின்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு சம்பவ இடத்திற்கு வருமாறு அழைத்தார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அதிகாரிகளும் அதிமுக தொண்டர்களும் இணைந்து சாலையில் விழுந்திருந்த மிகப்பெரிய மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர். தொலைபேசி மூலம் தகவல் தெரிவித்தவுடன் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து மின் வாளால் மரத்தை வெட்டி அப்புறப்படுத்திய அனைத்து துறை அதிகாரிகளும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மனதார பாராட்டினார். மேலும் பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, காவல்துறை, மின்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தனது அழைப்பை ஏற்று மழையையும் பொருட்படுத்தாமல் பணி செய்த அதிகாரிகள், பணி என்பது மகிழ்ச்சி அடையக்கூடிய பணியாகும் என்று மாநில கழக செயலாளர் அன்பழகன் பாராட்டினார். புதுச்சேரியில் 50,000 போலி ரேஷன் கார்டுகள் கையூட்டு பெற்றுக்கொண்டு வழங்கப்பட்டது மட்டுமல்லாமல் கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் அரிசிக்கு பதிலாக பணம் வழங்கியதில் அரசுக்கு 30 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதால் நீதிமன்றம் விசாரணை நடத்தி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பேட்டியளித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் உப்பளம் பகுதியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதுச்சேரி மாநிலத்தில் 50,000க்கும் மேற்பட்ட போலி ரேஷன் கார்டுகளை அந்த துறைக்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள புரோக்கர்களால் ரூபாய் 15,000 லஞ்சம் பெற்றுக்கொண்டு வழங்கியதால் அரசின் மானியம் ரூபாய் 36 கோடி நிதி வீணடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கட்சி வேறுபாடின்றி அனைத்து எம்எல்ஏக்களும் பேரவையில் விவாதிக்க வேண்டும். இது குறித்து ஆளுநர் கமிஷன் அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும், இது உறுதியானால் சம்பந்தப்பட்ட அமைச்சரை முதலமைச்சர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும், இல்லை என்றால் அதிமுக போராட்டத்தில் ஈடுபடும் என்றார். கடந்த ஜூன் மாதம் ஆளுநர் தலைமையில் திட்டக்குழு கூட்டம் கூட்டப்பட்டு ரூபாய் 12,700 கோடி பட்ஜெட்டுக்கு இறுதி செய்து மத்திய அரசிடம் ஒப்புதல் அனுப்பியும் இதுவரை வழங்கவில்லை. மத்தியில் ஆளும் கட்சி கூட்டணியில் உள்ள புதுச்சேரி அரசுக்கு எந்தவித ஒத்துழைப்பும் மத்திய அரசு வழங்காமல் மாநில மக்களை அவமதிப்பதாக உள்ளது என்று கூறினார். தொடர்ந்து சசிகலா அதிமுகவை ஒன்றிணைப்பதாக கூறி சுற்றுப்பயணம் மேற்கொள்வது குறித்த கேள்விக்கு அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் மற்றும் பொதுக்குழு தீர்மானத்திற்கு எதிராக நீதிமன்றம் சென்றவர்கள் அதிமுகவிற்கு அப்புறப்பட்டவர்கள் என்றும் அவர்கள் எதிரானவர்கள் என்று தெரிவித்த அவர், சசிகலாவிற்கும் அதிமுகவிற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என தெரிவித்தார். அரியாங்குப்பம் சுப்பராய பிள்ளை வீதியில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் 35ஆம் ஆண்டு சடல் தேர் திருவிழா சாகிவார்த்த நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. அரியாங்குப்பம் சுப்பராய பிள்ளை வீதியில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் 35ஆம் ஆண்டு சடல் தேர் திருவிழா சாகிவார்த்த நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய இந்நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து ஆற்றங்கரைக்கு சென்று புனித நீர் திரட்டி பூங்கரகம் அலங்கரித்து வீதி உலா வந்து அம்மனுக்கு புனித நீரால் அபிஷேகம் மற்றும் பால், தயிர், சந்தனம், பன்னீர், இளநீர், பஞ்சாமிர்தம், தேன் இவைகளால் அபிஷேகம் செய்து அம்மனுக்கும் பக்தர்கள் எடுத்து வந்த கூழ் குடத்திற்கும் தீபாவளி காண்பிக்கப்பட்டு கஞ்சி மற்றும் கூழ் ஊற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பழைப்பாளராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து கஞ்சி மற்றும் கூழ் ஊற்றுதல் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனின் அருளை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் விழா குழுவினர் மற்றும் அரியாங்குப்பம் கிராமவாசிகள், அர்ச்சகர் முருகன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்.
சேத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் 1வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நடைபெற்ற விளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காரைக்கால் அடுத்த சேத்தூர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் வருடந்தோறும் ஆடி மாதத்தில் விளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு ஆடி மாதம் 1வது வெள்ளிக்கிழமையை தொடர்ந்து ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாவளி காண்பிக்கப்பட்டது. ஆடி மாதம் 1வது வெள்ளியை முன்னிட்டு ஆலயத்தில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து விளக்கு பூஜை செய்து வழிபட்டனர். மேலும் இந்த விளக்கு பூஜையை கிராம மக்கள் மற்றும் பஞ்சாயத்தார்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். கோரிமேடு காமராஜர் நகர் அங்கன்வாடியில் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி நலவழித்துறை தேசிய பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டம் மற்றும் கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி கோரிமேடு காமராஜர் நகரில் அமைந்துள்ள அங்கன்வாடியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அங்கன்வாடி ஊழியர் செலின் அனைவரையும் வரவேற்றார். பெண் சுகாதார மேற்பார்வையாளர் வாசுகி, கிராமப்புற செவிலியர்கள் தனலட்சுமி, வனிதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிலைய பொறுப்பு மருத்துவ அதிகாரி சித்ரா அவர்கள் தலைமை தாங்கி டெங்கு நோய் குறித்து சிறப்புரையாற்றினர். சுகாதார உதவியாளர் சிவகுமார் டெங்கு நோய் வராமல் தடுப்பதில் பொதுமக்களின் பங்கு என்ற தலைப்பில் பேசினார். டெங்கு எதிர்ப்பு உறுதிமொழியை அங்கன்வாடி ஊழியர் ரமணி அவர்கள் வாசிக்க பொதுமக்கள் ஏற்றுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுகாதார உதவி ஆய்வாளர் ஜெகநாதன் செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியின் முடிவில் ஆஷா ஊழியர் ரேணுகா நன்றி கூறினார். இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.